ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது என்ன, நாற்று ஆடி 2வது வெள்ளிக்கிழமை குட்டி வளையல்கள் வாங்கி அம்பாளுக்கு பூஜை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று குங்குமத்தினால அர்ச்சனை செய்யலாம், இல்லை மல்லிகை பூ வச்சு அர்ச்சனை பண்ணலாம். நாங்கள் சின்ன சின்ன கண்ணாடி வளையல் குட்டி குட்டியாக ரொம்ப வளையல்னாவே ரொம்ப இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். அதனால் நாங்கள் குட்டி வளையல்கள் வாங்கி கலர் கலராக மஞ்சள், பச்சை, சிகப்பு அந்த மாதிரி 3 கலருமே ஒரு அதாவது அந்த ஃப்ரைடே அன்னைக்கு அது உகந்த கலர் 3மே. அதனால் அந்த 3 கலர் வளையலும் குட்டி குட்டி வளையல்கள் ஒன்று 100 இருக்கும். அந்த வளையல்களை வாங்கி அம்மனுக்கு நாங்கள் நேற்று அர்ச்சனை பண்ணோம். அர்ச்சனை பண்ணல மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அந்த வளையல்கள் நாங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். எல்லா இடத்துலையுமே இருக்குது அந்த வளையல்கள். அது வாங்கிட்டு நம்ம இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அதை வாரம் நம்ம அம்மனுக்கு பூஜை செய்யலை, நம்மளுக்கு அர்ச்சனை பண்ணலை. அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு அழகாக அது 108 போற்றிகள் ஏதோ ஒன்று, மகாலட்சுமியாக இருக்கட்டும், ஓம் சக்தியாக இருக்கட்டும், ஏதோ உங்களுக்கு என்ன வாராகி அம்மனாக இருக்கட்டும், யாரோட இது 108 தெரியுமோ அதை சொல்லி அதற்கான அந்த பூவும் அந்த வளையலும் போடலாம். இல்லை வளையல் மாத்திரம் போடலாம், இல்லாட்டி தனியாக குங்குமம் மாத்திரம் தான் இருக்குது, வளையல்லாம் வாங்கினா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த வளையலை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு வாரம் செஞ்சுட்டே வந்தோம்னா அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய என்னாச்சும் ஒரு நல்ல வேண்டுதல் இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகளில் இது மாதிரி அர்ச்சனை செய்கிறது, ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வளையலால் அர்ச்சனை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. அந்த வளையலோட லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் தரேன். அவ்வளோ அழகான அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அந்த மஞ்சள், பச்சை, சிகப்பு 3ம் செய்யலை. அந்த பூஜை செய்கிறதுக்கு மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும், நம்ம நினச்ச காரியம் நிறைவேற போகுது என்ற ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. நிச்சயமாக இது அதாவது ஆடியில் நம்ம செய்கிற ஒவ்வொரு பூஜைகளும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் ஆவணியில் நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய பலனை எதிர்பார்த்து செய்யலாம். கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் அந்த அம்பாள் நிறைவேற்றுவாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி வளையல் வாங்கி வெள்ளிக்கிழமைகளை பூஜை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே இதை நீங்கள் சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.